ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட வேதத்தின் கதாபாத்திரம் நோவா. நோவா என்று கூறுவதை காட்டிலும் நோவா தாத்தா என்று கூறுவதுதான் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த நோவாவை பற்றி உங்கள் முன்பதாக வரிசைப்படுத்த இருக்கின்றேன். அதற்கு முன்பதாக அவர் யார் என்கிற ஒரு சிறிய அறிமுகத்தையும் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். இவர் யார் என்று சொன்னால் ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறை சேர்ந்த ஒரு நபராக காணப்படுகிறார். அதாவது ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளை உருவாக்கினார். அவர்களுக்கு 2 பிள்ளை செல்வங்களை கொடுத்தார். நம்ம எல்லோரும் அறிந்தபடி ஆபேலை காயின் கொன்றுவிட்டு அவன் தேசாந்திரியாக சுற்றி அலைபவனாக காணப்படுகிறார். பின்பு அநேக ஆண்டுகள் கழித்து சேத் என்கிற புத்திரனை கொடுக்கிறார். அந்த சேத்துக்கு ஏனோசும், ஏனோசுக்கு கேனானும், கேனானுக்கு மகளேலுக்கு யாரேத்தும், பின்பு ஏனோக்கும் பிறக்கிறார்கள். ஏனோக்கு என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண்டோரோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறார். அவர் பேர் மெத்தூசலா. அவருக்கு லாமேக்கும், இந்த லாமேக்கு நோவாவும் பிறக்கிறார்கள். இதிலிருந்து பார்க்கும் பொழுது ஏனோக்கின் மகனாகிய மெத்தூசலாவின் பேரன் தான் நோவா. ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு நபராக நோவா காணப்படுகிறார். இவரது வாழ்வில் என்னை கவர்ந்த முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவர் கிருபை பெற்றவராக இருந்தார். இதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி, இந்த இடத்தில் நோவாவுக்கு என்று இல்லாமல் நோவாவுக்கோ என்றால் அங்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது முன்பு உள்ள வசனங்களில். அது என்ன என்று சொல்லி வாசிப்போம். அதே 6வது அதிகாரம் நாம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பெண் தெரிந்து கொள்வதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா என்றெல்லாம் கேட்பீர்கள் என்று சொன்னால் 3ஆவது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 வருஷம் என்றார். இந்த இடத்தில் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு கூட உறவு வைத்துதான் பெரிதான ஒரு பாவமாக கருதப்படுகிறது. இங்கே நமக்கு சற்று குழப்பம் ஏற்படும். தேவகுமாரர்கள் ஒருவேளை தேவதூர்களா என்று சொல்லி நமக்கு தெரியாது. அந்த நாட்களில் தேவகுமாரர்கள் இருந்தார்கள், மனுஷகுமாரர்கள் இருந்தார்கள், ராட்சதர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் தேவகுமாரர்கள் தேவகுமார்த்திகளை தான் மணமுடித்திருக்க வேண்டும். அதேபோல் மனுஷகுமாரத்திகள் தேவகுமாரர்களால் மணமுடித்திருக்க வேண்டும். இதை எப்படி கூறுகிறீர்கள் என்று சொன்னால், ஆதியிலே ஆண்டவர் ஆதாமை, அதாவது மனுஷனாகிய ஆதாமை உண்டாக்கும் பொழுது அதற்கு இணையாக அவர் மானையோ மயிலையோ வேறு எந்த பறவைகளையோ அல்லது இவனோடு கூட கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒரு யானையோ சிங்கத்தையோ உண்டாகாமல் மனுஷியை, அதாவது ஆணை போன்றவே உள்ள ஒரு பெண்பாலை அவனுக்கு இணையாக கொடுத்தார். இதுதான் ஆண்டவரது முறை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது. அதே போல்தான் ஒருவேளை தேவதூதர்கள் மனமுடித்து இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தேவ புத்திரிகளை தான் மனமுடித்திருக்க வேண்டும். இந்த மனுஷ குமாரத்திகளும் மனுஷர்களை தான் மனமுடித்திருக்க வேண்டும். இங்கே ஒரு முரண்பாடான காரியம் ஏற்படுவதால் ஆண்டவர் மனம் சலித்து போய் இவ்வாறாக கூறுகிறார், இவர்களை உண்டாக்கினது எனக்கு மனதிற்கு துக்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். அது என்னென்னு சொன்னால், மனிதனுடைய ஆயுசு நாட்களை 120ஆக அவர் குறைத்து விட்டார். நாம் இந்த 5வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தலைமுறையினரின் வருஷங்களை பார்க்கும் பொழுது, அதாவது அவருடைய வயதை பார்க்கும் பொழுது மிக அதிகமான வயதுடையவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் இந்த 27வது வசனத்தில் மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான் என்றுள்ளது. அதாவது இந்த உலகத்தில் அதிக ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் யாருன்னு சொன்னால் மெத்தூசலா. அவரது பேரன் தான் இந்த நோவா. இப்பேற்பட்ட ஆண்டவர் மனுக்குலத்தை உண்டாக்கி அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட தான் அவர்களுக்கு வயதை கூட்டி கொடுத்தார். ஆனால் இங்கே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் செய்யப்படும் பொழுது ஆண்டவர் செய்த ஒரு பெரிதான காரியம் வயதை குறைப்பது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப இளம் வயதில் சில வாலிப தம்பிமார் மறிச்சிருவாங்க. அப்போ அந்த அடக்க ஆராதனைக்கு வரவங்க சொல்லுவாங்க, இவன் போட்ட ஆட்டம்லாம் நமக்கு தெரியாதா, அவன் அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் கீழ்ப்படிந்ததில்லை, அவன் சமூகத்திற்கு தீங்கு இழைப்பவனாக காணப்பட்டான், அதனால தான் அற்ப ஆயுசில் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. இது இன்றைய நடைமுறை. இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு அந்த துவக்கத்தில், அதாவது இந்த உலக துவக்கத்திலேயே ஆண்டவர் செய்த ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதை விடுத்து 6வது அதிகாரம் 5வது வசனத்தில், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மனுஷனை நான் பூமியில் உண்டாக்கினேன்,
அவனுடைய இருதயத்தில் நினைவு மட்டும் இல்லை, நினைவுட துவக்கம் கூட எனக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர்களை அழிக்க ஆண்டவர் திட்டம் கொள்கிறார். அதாவது 6வது வசனத்தில், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துக்ககரமான ஒரு பயங்கரமான காரியம் என்னென்னா, நம்மளை ஆண்டவர் உண்டாக்குனதுக்காக ஒரு நாள் கூட மனஸ்தாபப்படக்கூடாது. ஒருவேளை இந்த செய்தியை பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருக்கலாம், நீங்கள் இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் உங்களை அலசி ஆராய்ச்சி பாருங்கள். என்னை இந்த பூமியில் ஆண்டவர் உண்டாக்கினதற்கு, இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கு, இந்த சபையில் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு திட்டமும் நோக்கம் வைத்திருக்கிறார். அதை விடுத்து ஏண்டா இவங்களை உண்டாக்கினேன்னு சொல்லி மனஸ்தாபப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பில்லான்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்கள். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா 7வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்கிறார். இப்படி பார்த்து பார்த்து உருவாக்கின மனுஷனை அழிப்பதுதான் ஆண்டவருடைய சித்தமா என்று கேட்பு என்று சொன்னால், ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இதே ஆண்டவர் தான் அழிப்பாரும் என்பதற்கு இந்த நோவாவின் காலம் ஒரு பெரிதான ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் கிருபை பெற்றவராக நோவா இருந்தார். காரணம், அவர் அத்தகைய பாவ செயல்கள் ஈடுபடாதபடியினால் அவர் கிருபை பெற்றவராக காணப்பட்டார். 2வதாக என்னை கவர்ந்தது, நோவா நீதிமானாக காணப்பட்டார். இதை அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி உள்ளது. அவன் காலத்தில், ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவன் காலத்தில் எப்படி வாழ்ந்தார்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37லிருந்து 39 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது எப்படி இந்த பூமியில் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி. ஏறக்குறைய நாம் வாழும் காலமும் அதுதான். ஆண்டோட வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நம்மை சுற்றி எப்பேற்பட்ட பாவ செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லி. முன்பெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் தான் மனமுடித்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் திருமண உறவில் ஈடுபடுவதையும், அதை சில அரசாங்கங்கள், சில நாடுகள் சட்டப்பூர்வமாக மாற்றியிருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இதை பார்க்கும் பொழுது இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் நோவாவின் காலத்தில் இருந்தது. அதை விடுத்து இதே போன்ற ஒரு அழிவுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இந்த நோவாவின் காலம் போல்தான் சோதோம் குமாரவின் அழிவும் இருந்தது. அங்கே ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருப்பதை நம்மால் அறிந்ததும், அதன் மூலமாக அங்கே அக்கினியும் கந்தகத்தின் மூலமாக அந்த சோதோம் குமாரா அழிந்ததும் நாம் அறிந்ததே. அதே போன்றுதான் இங்கேயும் ஒரு பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மத்தியிலே அவர் நீதிமானாக காணப்பட்டாராம், அவர் உத்தமனாக காணப்பட்டாராம். இது எப்படி சாத்தியம் என்று கேட்பவருக்கு அதன் பின்பதாக அந்த வரிகளின் கடைசி பகுதி இவ்வாறாக கூறுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் வீட்டில் இருக்க வரைக்கும் பரிசுத்தமாக தான் இருக்கேன், அது ஏனோ தெரியவில்லை, எங்கள் அப்பா அம்மா விட்டு தூரமாக போயிட்டா நான் அந்த தவறான செயல்களில் ஈடுபடுறேன். நான் அப்பா அம்மாவோடு இருக்கும் பொழுது, அல்லது என்னுடைய உறவினர்களோடு இருக்கும் பொழுது, என் சபையோடு இருக்கும் பொழுது, என் சபையின் மெய்ப்பரோடு இருக்கும் பொழுது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆனால் அவர்களை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது, எனது கரத்தில் இந்த மொபைல் ஃபோன் இருக்கும் பொழுது, அல்லது நான் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது நான் தவறு செய்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நோவா. காரணம், அவரை சூழ பாவம் காணப்பட்டது. பாவத்தை பால் போல் பறிவு கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இதைத்தான் இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்க மாட்டாங்க, நம்முடைய வாழ்க்கை துணை எப்பொழுதும் நம்மளோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். சஞ்சரித்தல் என்றால் வாழ்தல். அவர் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாராம். இப்போயும் ஒரு கேள்வி வரும், அப்படின்னா அவர் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சந்நியாசம் பூண்டுட்டாரா என்றால் இல்லை. அவர் சம்சாரியாகத்தான் இருந்தார், குடும்பத்தோடு தான் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், மருமக்கள் மாறி இருந்தார்கள். இவர்கள் மத்தியில் அவர் நீதிமானாய் காணப்பட்டார். காரணம், எத்தனை உறவுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் உள்ளான மனுஷன் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கான் அல்லவா, அதுதான் சஞ்சரித்தல். அது மாத்திரமல்ல, இவருக்கு முன்னோடியாக ஒருவரும் இவரது குடும்பத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர்தான் ஏனோக்கு. அவர் 300 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தார், அதாவது ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார். பின்பு ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த வம்சத்தில் வந்த இவர் எப்படி அவர் நீதிமானாக இல்லாமல் இருக்க முடியும்? ஒருவேளை அந்த முற்பிதாவை தன் முன்மாதிரியாக வைத்து தன் விசுவாச பயணத்தை நடக்க துவங்கினாரோ என்னவோ தெரியாது. ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, அன்றைக்கு ஜனங்கள் பாவத்தோடு கூட உழண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலும் நீதிமானாய் ஆண்டவருக்காக வாழ முடியும் என்பதற்கு ஒரு திட்டவட்டமான நிதர்சனமான சாட்சி யார் என்று சொன்னால் இந்த நோவா தான்.
அது மாத்திரமல்ல, அவரை பரிசுத்தவான்கள் கூட்டத்திலும் ஆவியானவர் சேர்த்துள்ளார். இதை எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரியும், நோவாவை போன்றே தானியேலும் யோபுவும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் சொல்லி அந்த பட்டியலிலே இந்த நோவா சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பான காரியமாய் காணப்படுகிறது. எனவே நோவாவின் வாழ்வில் என்னை கவர்ந்த முதலாவது காரியம், அவன் கிருபை பெற்றவனாக, இரண்டாவது நீதிமானாக காணப்பட்டான். மூன்றாவது, நோவாவின் வாழ்வில் என்னை கவர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால், காணாததை விசுவாசித்தான். எதை காணாமல் எதன் மேல் விசுவாசம் வைத்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நாம் எல்லோரும் அறிந்தபடி நோவாவின் காலத்தில் தான் முதலாவதாக ஜல பிரளயம் உண்டாயிற்று. இன்னும் சொல்லப்போனால் அவரது காலத்தில்தான் வானத்திலிருந்து மழை பொழிந்தது. ஆண்டவர் வானத்திலிருந்து மழை பொழியும் என்று சொல்லவில்லை, அதாவது மதகுகள் திறக்கும் என்று சொன்னால். நாம் எல்லோரும் வானத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு பவுஞ்சான ஒரு மேக கூட்டங்களை பார்க்கிறோம். பகலிலே சூரியனையும் இரவிலே சந்திரனையும் நட்சத்திர கூட்டங்களை கண்டு ரசிக்கின்றோம். ஆனால் இந்த மேக கூட்டங்களை கிழித்து கொண்டுதான் மழை பொழியும். இது எப்பொழுது என்று சொன்னால், இப்பொழுது நம் வாழும் காலத்திலும் முன்பும். ஆனால் நோவாவின் காலத்தில் வானத்திலிருந்து மழை பொழியவில்லை. இவரது காலத்தில் தான் மழை பொழிந்தது. அதையும் ஒரு தென்றல் போல, ஒரு சாரல் போல வீச செய்வேன் என்று ஆண்டவர் கூறவில்லை. இந்த பூமியை நான் அழிக்கும் பொழுது வானத்தின் மதகுகளை திறப்பேன் என்கிறார். மதகு என்று சொன்னால் தொடர்ந்தேச்சியாக நீர்கள் சென்று கொண்டே இருக்கும். அந்த நீர் சமுத்திரத்தில் சென்று வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக பிற்காலத்திலே ஒருவேளை பஞ்சமோ வறட்சியோ ஏற்படும் பொழுது அருகாமையில் உள்ள கிராமங்களும் வயல் நிலங்களும் செலுத்திருக்கும்படிக்கு மதகுகளை போட்டு அவர்கள் அடைத்து வைத்திருப்பார்கள். இது எப்பொழுதும் திறக்க மாட்டார்கள். ஒருவேளை பயங்கரமான வறட்சி வரும் பொழுது அந்த நீர்நிலைகளின் மதகுகளை திறப்பார்கள். அல்லது தொடர்ந்து மழை பெய்யும்போது அந்த டேம் உடைந்துவிடும் போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த மதகை திறந்து விடுவார்கள். திறந்து விட்ட மாத்திரத்தில் வெள்ளம் போல தண்ணீர் பாய்ந்து ஓடுவதை அநேக நேரங்களில் நாம் தொலைக்காட்சிகளில் நாம் பார்த்திருப்போம். சில நேரங்களில் அந்த மதகை திறந்தபடினால் அருகாமையில் உள்ள கிராமங்கள் எல்லாம் தண்ணீரினால் மூழ்கிவிட்டது என்கிற துயர செய்தியும் கேட்டிருப்போம். இங்கே மதகு என்று நான் கூறுவது, நாம் கட்டும் மனிதர்கள் கரங்களால் கட்டக்கூடிய மதகை நான் பேசவில்லை. ஆண்டவர் வானத்திலே மதகை வைத்திருந்தார். அதை என்றைக்கு திறக்கிறார் அன்று மனுக்குலம் அழிந்துவிடும். அன்றைக்கு அதுதான் நிகழ்ந்தது. நோவாவிடம் சொல்கிறார், வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பூமியை வெடிக்க வைத்து ஊற்று கண்களை எழுப்புவேன் என்கிறார். அதாவது சில நேரங்களில் ரொம்ப ஆண்டோடைய காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி ஆண்டவரை கொண்டாடி கொண்டே இருப்போம். ஆனால் இது நாணயத்தின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்று உண்டு, அதுதான் அழிவு. நாம் ஆண்டவரை துக்கப்பட மனஸ்தாபப்பட வைக்கும் பொழுது இப்பேற்பட்ட அழிவுகள் மனுக்குலத்துக்கு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஒரு ஆதாரம் தான் வானத்தில் மதகுகள் திறப்பது. இதை இதற்கு முன்பு நோவா பார்த்ததில்லை. எனவே முதலாவது மலையையும் முதலாவதாக மதகுகள் திறக்கும் என்ற ஆண்டோடைய வார்த்தையும், பூமி பிளந்து கீழே இருந்து அது இந்த ஊற்று கண்களெல்லாம் திறந்து தண்ணீர் வரும் என்பதையும் அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் விசுவாசித்தார். அதோடு கூட பேழை ஒன்றை செய்ய சொல்கிறார். அதற்கு முன்பதாக அவர் பேழை என்ற, அதாவது கப்பல் என்ற ஒன்றை அவர் கண்டதே இல்லை. அதற்கு அவசியமும் அன்றைக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பேழை ஒன்றை செய்ய சொல்கிறார். அதன் உயரம், நீளம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலுமே அவர் மறுமொழியாக எதையும் கூறவில்லை, மறுத்து பேசவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவரது விசுவாசம் எந்த அளவுக்கு ஆண்டோர் மேல் இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட தான் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, 10 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்வார், இதை செய்யின்வார், இதை செய்யாதே என்பார். நாம் கண்ணை மூடிக்கொண்டு எப்படி இந்த நோவா காணாததை விசுவாசித்தானோ அதே போல் காணாத நம்முடைய எதிர்காலத்தையும் காணாத நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களையும் கண்டது போல விசுவாசிப்போம் என்று சொன்னால் நோவா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படியாக ஜலப்பிரளயமாக இருக்கட்டும், அது வானத்தின் மதகுகள் திறப்பதாக இருக்கட்டும், பூமியின் ஊற்றுக்கண்கள் திறப்பதாக இருக்கட்டும், முதல் பேழை செய்வதாக இருக்கட்டும், இவை எதையுமே அவன் கண்டதில்லை. ஆனால் விசுவாசித்தான். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கின்ற சொல்லி. இந்த வசனத்தையே நம்முடைய வாழ்க்கையின் ஆணியாக அச்சாரமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான்காவதாக நோவாவின் வாழ்வில் என்னை கவர்ந்த ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தருடைய கட்டளைகள் அனைத்துக்கும் கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். இதை நாம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கலாம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி. 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று சொல்லி. இந்த இடத்தில் எதையுமே அவன் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. சில நேரங்களில் நம்ம
குறைப்போம். ஆண்டவர் இதை செய்ய அதை செய்வாங்க, நம்ம குறைப்போம், ஆனால் கூட்ட மாட்டோம். சில நேரத்தில் கூட்டுவோம், குறைக்க மாட்டோம். ஆனால் இங்கே திட்டமாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிட்ட, இது ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆண்டவர் ரெக்வஸ்ட்லாம் பண்ணலை. அவனுக்கு என்னென்ன கட்டளையிட்டாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவன் மனப்பூர்வமாக செய்து முடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இதனால் என்னங்க நடந்துச்சு? 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொன்னேன். முதலாவதாக கிருபை பெற்றவனாக இருந்தான், இரண்டாவதாக நீதிமானாக இருந்தான், மூன்றாவதாக அவன் காணாதவைகளை விசுவாசிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான், நான்காவதாக கட்டளைகள் அனைத்தையும் அவன் செய்தான்னு சொல்லி நம்ம ஈஸியாக கட்டளைகள் அனைத்தையும் செஞ்சிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் நான் நல்லா பார்ப்போன்னா அது ரொம்ப எளிதே கிடையாது. கர்த்தருடைய கட்டளைகள் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். உதாரணமாக அவன் பேலை செய்தான். இந்த பேலை செய்வதற்கு அநேக ஆண்டுகளை அவன் எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் அவன் நோக்கத்துக்கு ஒரு மரத்தை கூட தெரிவு செய்ய அவனுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கல. கொப்பேறு மரத்தால் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏன்னா அதுதான் அநேக நாட்கள் தண்ணீரில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தெரியும். சில நேரங்கள் நம்ம கூட சொல்லுவோம்ல, இதை காட்டில் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ சிம்பிளாக இருக்கும், ஆனால் பின்னாடி நம்ம லைஃப்பில் பெரிதான ஒரு கஷ்டத்தை அது கொண்டு வந்துடும். இங்கே ஆண்டவர் சொன்ன அத்தனையும் செய்தான். உதாரணமாக அவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் அதில் அவர் ஏற்ற சொல்லுகிறார். அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் ஈஸியாக அந்த 8 பேர் பேழைக்குள்ளே போயிட்டாங்க, நோவா சொன்ன உடனே அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு. நிச்சயம் அவங்க எளிதான ஒரு காரியம் இருந்திருக்காது. தொடர்ந்து ஆண்டவருடைய காரியத்தையும் அந்த நியாய தீர்ப்பையும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். எனவே தான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இவர் பிறருக்கும் பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீதியை பிரசங்கித்த என்று உள்ளது. அவன் சும்மா மாத்திரம் பேலையை கட்டிகிட்டே இருக்கல. ஒருவேளை பேலையை கட்டிகிட்டு இருக்கும்போது வர்றவங்க போகிறவங்களா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், இல்லை இந்த மாதிரி தண்ணியால் ஜலத்தால் இந்த உலகம் அழிய போகுது, அப்போ அந்த பேலைக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, காக்கப்படுவாங்க என்று மாத்திரம் சொல்லியிருக்க மாட்டான். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை அவன் சுட்டி காட்டியிருப்பான், கண்டித்து உணர்த்திருப்பான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது நீதியை பிரசங்கித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக நம்முடைய உறவினர்களோ நம்மை சுற்றி நண்பர்களோ இருக்காங்க. ஆனால் நம்ம எத்தனை நாளுங்க ஆண்டோட அன்பை சொல்லியிருக்கோம், எத்தனை நாள் ஆண்டோட நியாய தீர்ப்பு ஒன்று உள்ளது என்று சொல்லியிருக்கோம். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சொற்பமானது, மரணம் ஒன்று நிச்சயம் என்பதை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் இவர் ஒரு அற்புதமான சாட்சியாக காணப்படுகிறார். ஒரு பெரிதான வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் அதை காட்டிலும் அந்த பேழைக்குள்ளாய் அவர்களும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே நோவாவின் குடும்பம் மாத்திரம் பிரவேசிக்கவில்லை. அங்கே சிறிய பிராணி முதல் பெரிய பிராணிகள் வரைக்கும் அத்தனை பேருமே ஆண்டவர் ஜோடு ஜோடாக அதில் அவர் ஏற்ற சொன்னார். இது எளிதான காரியமாக நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருவேளை எலியை பிடிக்கலாம், ஆனால் புலியை பிடிக்க முடியாது. பூனையை பிடிக்கலாம், யானையை பிடிக்க முடியாது. நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு கடினமான காரியம் என்று சொல்லி. இதற்கு எத்தனை பேர் அந்த பணியில் ஈடுபட்டிருப்பாங்க என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, பூனைக்கு பால் வேண்டும், யானைக்கு கரும்பு வேண்டும், பசித்தாலும் புல்லை தின்னாத புலி சிங்கம் போன்றவைகளுக்கான மாம்சங்களையும் அதில் சேர்த்து வைக்க வேண்டும். ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று கடித்து தின்றக்கூடாது, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான ஒரு இருப்பிடத்தையும் உண்டாக்கியிருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிதான ஒரு காரியம். ஆனால் இவை அத்தனையுமே எதிர்கேள்வி கேட்காமல் செய்து முடித்தான் என்பதே சிறப்பான காரியமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் 4 காரியங்களை தியானித்தோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி இருக்கும், ஓகே இதெல்லாம் செஞ்சான், அதனால் என்னங்க நடந்துச்சுன்னா, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. முதலாவதாக அவன் காக்கப்பட்டான், அவன் குடும்பம் காக்கப்பட்டது. 2 விதமான காப்பாற்றுதல் அங்கு நிகழ்ந்தது. ஒன்று, ஆத்துமாவில் அவர்கள் ஆண்டவரை மெய் தெய்வத்தை விசுவாசித்தபடியினால்தான் அந்த பாவ சந்தையை விட்டு விலகி அவர்கள் பேழைக்குள் சென்றார்கள். இது அவருடைய ஆத்துமாவிலும் ஆவிலும் உண்டான ஒரு ரட்சிப்பு, ஒரு பாதுகாப்பு. அடுத்ததாக சரீர பிரகாரமாகவும் அவர்கள் காக்கப்பட்டார்கள். இவர்களை தவிர மொத்த உலகமும் அவர்கள் கொத்தாய் அழிந்து போனார்கள், ஒருவர் கூட மீந்தி இருக்கவில்லை என்பதுதான் துக்ககரமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பேழைக்குள்ளாய் அவர்களை விட்டு ஆண்டவர் கதவை தாழ்பால் போட்டார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. இவ்வாறாக அந்த குடும்பம் காக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் கணவனும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். குடும்பமாய் ரட்சிப்பின் பேழைக்குள் வாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆலய ஆராதனைக்கு தவறாமல் குடும்பமாய் சென்று மெய் தேவனை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக ஆண்டவர் நோவாவோடும் அவனது குடும்பத்தினரோடும் உடன்படிக்கை பண்ணினார். நாம் பேசினது போலவே பெரும் வெள்ளம் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது, மக்கள் எல்லாம் ஆண்டு போனார்கள். இவர்களது பேழை உயர எடுத்து
எடுத்துக்கொள்ளப்பட்டது, மலை சிகரங்களுக்கு மேலாக போனது. அவர்கள் ஏறக்குறைய 150 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் இருக்கிறார்கள். பின்பு ஜலம் வடிய துவங்கியது. ஆண்டவர் இப்பொழுது புறப்பட்டு மறுபடியுமாய் அந்த அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு வர சொல்கிறார். அவனும் அவன் குடும்பத்தினரும் வந்தார்கள். இதை ஆதியாகமம் 8:18 பார்க்கலாம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் சொல்லி இப்படி வந்த உடனே 20 வசனத்தில், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலிவிட்டான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மொத்த மனுக்களும் அழிந்து விட்டது, இவன் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. உடனே வெளியே வந்தோடனே அவன் ஒரு பட்டாசை வெடித்து ஒரு பெரிதான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடலை, அல்லது வாங்கப்பா நல்லா சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர் குடும்பத்தினரோடு கூடி நல்லா சமைச்சு சாப்பிடல. வந்தவுடன் ஒரு நன்றி பலியை ஆண்டவருக்கு ஏறெடுப்பதை காணுகிறோம். அங்கிருந்த சுத்தமான அந்த விலங்குகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். இந்த உணர்வு தான் நம்ம ஒவ்வொருவருக்கு வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யும்போது முதலாவது மறக்கப்படுறது யாருன்னா ஆண்டவர் தான் மறக்கப்படுவார். ஒருவேளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா, ஒரு வீடு கட்டிட்டோன்னா, வேலை கிடச்சுன்னா அந்த கொண்டாட்டத்தில் தான் இருப்போம். ஆனால் இங்கே நோவா அப்படி இருக்கவில்லை. அவர் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். உடனே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அன்பான ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? இனிமேல் இந்த மனுக்குலத்தை நான் தண்ணீரினால், அதாவது ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அதற்கு ஒரு அடையாளத்தையும் வைக்கிறார். எப்பொழுதுமே வேதத்தில் ஒரு உடன்படிக்கை நடக்கும் பொழுது ஒரு அடையாளம் இருக்கும். இங்கேயும் ஒரு அடையாளம் இருந்தது. அது என்னன்னு சொன்னால் வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறார். அதன் பேர் தான் வானவில். இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலாம் கேள்விப்பட்டுப்போம்ல, வெளியே வந்து இந்த மழை வரதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வானவில் தோன்றும். உடனே நம்ம சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் அம்பு விட்டாரு, வில் விட்டாரு, அதுதான் வானவில்னு. யாரும் அம்பு விடலைங்க, ஆண்டவர் வைத்த ஒரு அடையாளம். இந்த அடையாளத்திற்கு பேர் அன்பின் அடையாளம். நான் மனுக்குலத்தை நேசிக்கிறேன் என்பது அடையாளம். மனுக்குலத்தை அழிப்பது என் சித்தமல்ல என்பதற்கான அடையாளம். இந்த உடன்படிக்கை நோவாவோடு பண்ணினார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் காக்கிற ஒரு தெய்வமாகவும் காணப்படுகிறார். இதை கேட்கும்போது சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேலை, இனி நம்மளும் இதே மாதிரி தப்பு பண்ணால் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு. ஆண்டவர் தண்ணியில் தான் அழிக்க மாட்டேனாரு. ஆனால் பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அந்த 2ஆம் வருகை, ஆண்டவர் வரக்கூடிய அந்த வருகை நாட்களே அக்கினியும் கந்தகமும் பொழியும், அதன் மூலமாக பூமி அழியும். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, எந்த கால சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணமோ ஆண்டோர் வருகையோ எது முன்பு என்று சொல்லி தெரியாது. ஆனால் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதித்து காத்தது போல நம்மை காக்க நம்முடைய தேவன் வல்லமையுடைய தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமேன்.